ஹாய் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃப்ரைடே பிளாக் தான். இன்னைக்கு காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப பாசிட்டிவாக டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவாக டே ஸ்டார்ட் பண்ணதோட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பயிறு தோசையும், மத்தியானம் லஞ்சுக்கு வெந்தயக்கீரையிலே சப்பாத்தி செஞ்சுருந்தோம். செம்ம எம்மியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராக இருந்துச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி. வெந்தயக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்மளோட ஃபுட்டில். என்னோட 3 இயர் கிட்டுக்குமே இதே ஃபுட்டு தான் கொடுப்பேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃப்ரைடே பிளாக் தான். நம்ம மார்னிங்கே எழுந்துச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக மார்கழி மாதத்துக்கு ஒரு பாசிட்டிவாக டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளிப்பை இப்போ ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அண்டு பௌர்ணமி சேர்ந்து வருது. ஸோ காலையிலே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போதே டைம் 5:50 ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக பற்றி சாம்பிராணியெல்லாம் ஏற்றினதே சூப்பராக பாசிட்டிவ் வைப்ரேஷனாக செம்மையாக இருந்துச்சு. மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம மட்டும் எழுந்துச்சி சாமி கும்பிட்டது சூப்பராக இருந்துச்சு. அந்த வைப்ரேஷனே சாமி ஃபுல்லாக கும்பிட்டு முடிக்கிறக்கே 5:50க்கு மேலே ஆகிடும் எப்பயுமே. மார்னிங் பாசிப்பயிறு தோசை செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளிப்பை இப்போ ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. நான் முந்தின நாள் நைட்டு வியாழக்கிழமை நைட்டே குட்டி உலக்கில் பாசிப்பயிரை ஃபுல்லாக எடுத்து ஊற வச்சிட்டேன். பாசிப்பயிரை கழுவும் போதே தெரியும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இது ஒரு 4 டைம்ஸ் கிட்ட கழுவுனா தான் நல்லா க்ளீன் ஆகும். நம்ம ஊற வைக்கிறதுக்கும் செட் பண்ணியாச்சு. நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் நாளைக்குரியதுக்கு ஊற வைக்க எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் சூப்பராக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊறி நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தாலே நான் சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இதை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நம்மளோட பச்சைப்பயிர் ஓவர் நைட் நல்லா சோக்கானனால நல்லா ஊறி இருக்கனால இதை நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் 2 ஸ்பூன் கிட்ட நல்லா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரிங் கொடுக்கும். நம்ம தோசைக்கே இதுக்கு நல்லா நீங்கள் 1 ஸ்பூனுக்கு மேலே பெருங்காயத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளுக்கு செமிக்கிறதுக்கு ஜீரண சக்திக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இந்த டைமிங்கில் உங்களுக்கு சால்ட் எதுவும் தேவைப்படும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அரைச்சோடனே நம்மளோட வீடு ஃபுல்லாக சூப்பராக ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். பாசிப்பயிர் வாசம் செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு இதுதான் நம்மளோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நம்ம திக்கான கன்சிஸ்டன்சி, இந்த வடை மாவு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை பர்ஃபெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு சால்ட்டு இல்லை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும், இல்லை பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா அது தனி ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தோசை மேலே ஆட் பண்ணுறதுக்கு பிறகு நான் மாவுலேயே ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நான் நல்லா ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட மாவோட சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்குவோம். அதுவும் தனியாக டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இனிக்கெல்லாம் செய்யாது. இந்த தோசை மாவு அரைக்கும் போது இதோட சேர்த்து சில்லி பவுடர் கூட போடலாம், இல்லையா பச்சை மிளகா போட்டு கூட அரைக்கலாம். நான் என்னோட குட்டி பேபி சாப்பிடணுன்றக்காக பச்சை மிளகாலாம் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. நான் இதில் மல்லிச்செடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம தோசை பேட்டரே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாதான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆனியன்ஸு கேரட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு பாசிப்பயிறு அடை மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கி கூட. விதையும் எடுத்துட்டு ஆட் பண்ணால் கூட ரொம்ப காரமும் இருக்காது, அந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் ஆனியன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோட பேட்டர் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு என்னோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சட்னி ரெடி பண்ணுற ஒர்க்கை பார்க்க வேண்டியதான். இந்த தோசைக்கு நம்ம சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி 2 வகையான சட்னி வச்சு சாப்பிட்லான்னு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண போகிற பச்சை தக்காளி சட்னி. பச்சையாக தக்காளி, வெங்காயம், வத்தல், வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் பச்சையாக வதக்க எதுவுமே தேவையில்லை. பச்சை தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதான் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ சூப்பராக நல்லா மையாக அரைச்சாச்சு நம்ம தக்காளி சட்னியை. நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டாலே லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லிக்கெல்லாம் இது செம்மையான காம்பினேஷன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சடனாக ஒரு சட்னி அரைக்கிறேன்னா இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்.
என்னோட 3 இயர் கிட்டுக்கு இது கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, இதே சட்னியில் நான் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்குவேன். அது வந்து அப்படியே கலர் கூட சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே சாஸ் மாதிரியே இருக்கும். நம்மளோட தக்காளி சட்னி வந்து அவ்வளோ எம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பாசிப்பயிறு தோசையை ஊற்றிட வேண்டியதான். நம்ம நல்லா கல் காஞ்சோடனே ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதில் வந்து நான் கார்லிக்கை துருவி ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் பிரெட் சாப்பிட பிடிக்கிறவங்கலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த தோசையில் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மல் தோசையில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட தோசையே செம்ம ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும். இதில் வந்து நல்லா நெய் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம தோசை சூப்பராக ஸ்மெல்லாம் செமையாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணாதான் நல்லா மாவு வந்து உள்ளே வரை சூப்பராக வேகும். நெக்ஸ்ட்டு நான் வந்து தேங்காய் சட்னியை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் சட்னிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் கடுகும் போட்டு தாளித்து ரெடி பண்ணியாச்சு. உங்களோட சட்னி வந்து சூப்பராக வெங்காயம்லாம் வச்சு செம்ம டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஃப்ளேவர் சட்னி வச்சு சாப்பிடும்போது எப்பயுமே தோசையும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் எப்பயுமே 2 சட்னி அரைச்சிடணும். இதுவும் நம்ம தேங்காய் சட்னியெல்லாம் நல்லா தாளித்து ஆட் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதை குக்கிங்கை முடிச்சிடலாம். நம்ம ஏர்லி மார்னிங்காக ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சோம்னா நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு லாங் டேவாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே நிறைய டைம் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கார்லிக் தோசையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தோசையோட மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்மளுக்கு இந்த ஒரு மாவு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மிச்சம் எல்லாமே எனக்கு மாவும் காலியாக போயிடுச்சு. நான் ஊற்றியே வச்சிட போகிறேன். அப்படியே கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். செம்மையாக வெத்தலை வளர்ந்துருக்கு இன்றைக்கி. சாமிக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் நம்ம வெத்தலை செடியிலேருந்து. மார்க்கெட்டு போயிட்டு வந்தாச்சு. பட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போது பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. பலாப்பழம் அஞ்சனா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு நான் வெந்தயக்கீரையை வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ குக் பண்ண லேட் ஆகும். நம்ம அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து பலாப்பழத்தை கொஞ்சம் கொடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த கொட்டையெல்லாம் நம்ம வேக வச்சு அதை தனியாக சமைச்சு சாப்பிட்றலாம். அதுக்காக தான் கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு கட்டு வந்து 20 ரூபா வந்துச்சு. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்மளோட மல்லிச்செடி மாதிரி இருக்குது. இதோட காம்பை மட்டும் நல்லா ஆஞ்சி விட்டுறணும். ஆஞ்சிட்டு இதை பொடியாக குட்டி குட்டியாக நறுக்குங்க. நைஃபை நல்லா ஷார்ப் பண்ணனால சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம நைஃப் ஷார்ப்னர் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சோம்னா சூப்பராக இருக்குது. மந்த்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா செம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கட் பண்ண யூஸ் ஆகுது. வெந்தயக்கீரையை நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா குட்டி குட்டியாக நம்ம மல்லிச்செடியை நறுக்கிற மாதிரி நறுக்கணும். உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவோட பிசையும் போது நம்மளுக்கு கிளியாது மாவு வந்து. நம்ம ஆலு சப்பாத்திக்கெல்லாம் உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சிட்டு உள்ளே வைப்போம், ஸ்டஃப் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சப்பாத்தி ரெடி ஆகும். அதே மாதிரி தான் இந்த கீரையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குங்க. உங்களுக்கு கத்தி கூட கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா நம்ம சிசர் வச்சு கூட நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா நம்மளோட சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு ரெடி பண்ணுறக்குள்ளே கல்லை போட்டு எடுக்கிறக்குள்ளேயே சப்பாத்தி இழுக்கும் போதே நம்மளுக்கு வேகமாக பிஞ்சிரும். இந்த கீரையை நம்ம வதக்கி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதனால் நல்லா குட்டி குட்டியாக கூட நறுக்கி ரெடி பண்ணி எடுத்துருங்க. இப்போது நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். கோதுமை மாவு 80% ஆட் பண்ணோம்னா அதில் கடல மாவு நீங்கள் 20% கிட்ட ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் மெயினானது. நெக்ஸ்ட்டு நம்மளோட கீரையை வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். 2 ஸ்பூன் மட்டும் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணி வதக்குறேன். நம்மளோட கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மடங்கி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குட்டி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பெரிய சைஸில் இருந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு க்ரீனிஷாக. நம்ம சூடாகவே நம்மளோட கீரையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடணும். நம்ம மாவில் வந்து இந்த கீரை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நிறைய கீரை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்கிட்டு வந்த ஃபுல் கீரையுமே நான் வந்து ஃபுல்லாக மாவில் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து தான் நான் வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ பிசைறதுக்கு வந்து நம்ம தயிர் ஊற்றி பிசைஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வரும். இதில் நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நல்லா தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா தயிரெல்லாம் ஆட் பண்ணணும். டேஸ்ட்டும் செம்மையாகவும் இருக்கும். நம்மளுக்கு எல்லா ஃப்ளேவருமே அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நான் ரிமைனிங் தேவைப்படுறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கட்டியான தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப இருக்காது. நம்மளுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தோன்னே எனக்கு இவ்வளோ பெரிய பீசஸாக 2 பால் வந்துருச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாலை மட்டும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ லஞ்சுக்கு இந்த பால்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து நல்லா பிசையணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டஃப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது மேலே நீங்கள் கடல மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டும் செம்மையாயிரும். நம்ம வந்து சூப்பராக இதுக்கு ரெடி ஆகிடும் நம்மளோட மாவு வந்து.
வந்து நம்ம பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணுங்கள், குட்டி குட்டியாக நறுக்கி. நான் என்னோட குட்டி பேபி சாப்பிடணுன்றக்காக பச்சை மிளகாலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. வச்சிருந்த பெரிய பவுல்லேருந்து எனக்கு 6 சப்பாத்தி போடுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் இழுத்து வச்சாச்சு. நீங்கள் எவ்வளோ லைட்டாக இழுக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக தின்னா சூப்பராக இழுத்து வச்சுருங்க. நம்மளோட மேத்தி சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்குது, ஃப்ளேவரிங்காக இருக்குது. நம்ம காஞ்ச கஸ்தூரி மேத்தியெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. இதை கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஆட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். இதுலேயும் நான் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சப்பாத்திக்கும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு சூப்பராக ஃப்ளேவரிங்காக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மெதுவாக சுட்டு எடுத்தோம்னாலே போதும். நம்மளோட சப்பாத்தி வந்து சூப்பராக சாஃப்டாக செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இதில் நம்ம தயிர் வேறு ஆட் பண்ணி பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் வேறு நல்லா ஊற விட்டுருக்கனால நம்மளோட சப்பாத்தி நம்ம நல்லா மடக்குனாலே அவ்வளோ சூப்பராக கிராக் உழுகிற அளவு சாஃப்டாக இருக்குது. நம்ம ஆலு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி வெறும் தயிர் ஊறுகாவை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டியாக ஃப்ளேவரிங்காக இருக்கும். இதில் தயிர், காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால என்னோட குட்டி பேபி மத்தியானம் லஞ்ச் சாப்பிடவே இல்லை. ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பிறகு தான் நான் வந்து ஒரு 7 o'clock கிட்ட கொடுத்தேன். செம்ம எம்மியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டா. அவளே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாங்க, ஒரு குட்டி சப்பாத்தியா. நம்மளும் அவங்களுக்கு சைல்டுஹுட்லேருந்தே இந்த மாதிரி ஹெல்த்தியான திங்ஸாக நம்மளும் கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கும் செட் ஆயிரும் அந்த டேஸ்ட் பட் வந்து. ஏன்னா இந்த சப்பாத்தி காரமாகவும் இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்களும் பழகிட்டாங்கன்னா நம்ம கூட சேர்ந்து நம்மளுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக நம்மளும் குக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. ஈஸியாக குக் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தி அண்ட் எம்மியான ரெசிபியை அவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Subscribe to our channel for more videos. Tata, bye. Have a healthy and happy day.